வணக்கம் நண்பர்களே. நமது மகிழ் துளிர் யூடியூப் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தற்போது சட்டப்பேரவையில் சட்டசபை விவாதங்கள் நடைபெற்று வருவது எல்லாரும் அறிந்த ஒரு விஷயம். இன்று தமிழக பள்ளிக்கல்வித்துறை சார்பில் மானிய கோரிக்கையானது நடைபெற்றது. பட்ஜெட் தாக்கல் எல்லாம் செஞ்சு அதோட மானிய கோரிக்கை விவாதமானது நடைபெற்றது. இதுல நம்மளுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் நம்ம உடற்கல்வி ஆசிரியர்களை பத்தி என்ன தகவல் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தற்போது காலியாக உள்ள 1443 பணியிடங்கள் மற்றும் புதிதாக தோற்றுவிக்கப்பட்ட 1328 பணியிடங்கள் என 2771 உடற்கல்வி ஆசிரியர் பணியிடங்கள் ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் உடனடியாக நிரப்பப்படும். பள்ளிகளில் அப்படின்னு சொல்லி பள்ளிகளில் இருக்கக்கூடிய உடற்கல்வி ஆசிரியர் பணியிடங்கள் மொத்தம் 2771 இருக்கிறதாகவும் அது உடனடியாக ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலம் நிரப்பப்படும் அப்படிங்கிறதும் சட்டசபையில் இன்னைக்கு அமைச்சர் ராஜ்மோகன் அவர் ஒரு தகவல் சொல்லியிருக்கிறார். இன்னொரு கருத்தும் சொல்றாங்க. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆனுவல் பிளானர்ல அப்படி எதுவும் இல்லையே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஆனுவல் பிளானரு இவங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடி விட்டது. அதனால எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணலை. அதே மாதிரி இதுவரைக்கும் நம்ம உடற்கல்வி ஆசிரியர் தேர்வு எந்த ஒரு தடவை எக்ஸாம் நடந்திருக்கு, ஒரு தடவை கால்ஃபர் ஆகி நடக்கல. அப்போ இந்த 2 டைமிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஆனுவல் பிளானர்ல இடம்பெறாம தான் நம்ம எக்ஸாம் ஆனது நடந்திருக்கு. அதை நம்ம குறிப்பாக நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஆனுவல் பிளானர்ல இருந்தாதான் எக்ஸாம் நடக்கும் அப்படிங்கிறது கிடையாது. இல்லாமையும் ஒரு தடவை எக்ஸாம் நடந்து முடிஞ்சிருக்கு, ஒரு தடவை நோட்டிஃபிகேஷன் போஸ்ட்போன் ஆயிருக்கு. ஸோ எப்போ வேணாலும் எக்ஸாம் வைக்கலாம் அப்படிங்கிறது நம்ம இதில் மூலமாக தெரியுது. ஆனுவல் பிளானர்ல இல்லை, அதனால எக்ஸாம் வராது அப்படிங்கிறத எண்ணத்தை விட்டுலாம். படிச்சுக்கிட்டே இருப்போம். போஸ்டிங் அதிகமாக இருக்குது. இதுக்கப்புறம் வரக்கூடிய போஸ்டிங்ஸ் 2771 விட்டுட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இவ்வளோ போஸ்டிங்ஸ் வருமானு கேட்டால் 90% குறைவு. ஏன்னா எல்லாமே ஃபுல்லப் ஆயிடுச்சுன்னா அப்போ இருக்கவங்க ரிட்டைர்மெண்ட் ஆகிறவங்க தான். இப்போ இந்த பேட்சோட ரிட்டைர்மெண்ட், இந்த பேட்ச் நிறைய போயிருப்பாங்க வெளியில. அடுத்த வருஷம் ஒரு குறிப்பிட்ட அளவு போவாங்க. அதுக்கப்புறம் வரதெல்லாம் ரிட்டைர்மெண்ட் இப்போதைக்கு இருக்காது, கம்மியான அளவு தான் போகும். அடுத்து நம்ம எக்ஸாம் வச்சு பாஸ் பண்ணி போகணும் அப்படிங்கிறது இம்பாசிபிளான ஒரு விஷயம். ரொம்ப இவ்வளோ போஸ்டிங் போடுவாங்களான்னா இம்பாசிபிளான ஒரு விஷயம் இல்லை, பாசிபிள் கிடையாது. ஸோ இந்த ஒரு வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கணும். ஸோ படிக்கிறவங்க தளர்ந்துடாதீங்க. இதுதான் கடைசி வாய்ப்பு நம்மளுக்கு. ஒவ்வொரு நாளும் நம்ம படிச்சுக்கிட்டே போகணும், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அடுத்து எப்போ இந்த விட்டுட்டோம்னா அவ்வளோதான். மறுபடியும் எவ்வளோ நாள் காத்துக்கிட்டு இருப்போன்றது நம்மளுக்கு அந்த விஷயம் தெரியாது. ஸோ விட்டுற வேணாம். 2771 போஸ்டிங் அப்படிங்கிறது பெரிய விஷயம். அதை எப்போ வேணாலும் நோட்டிஃபிகேஷன் வரும், படிச்சுக்கிட்டே இருங்க. வேண்டாம், மனம் தளர்ந்து விட வேண்டாம். நன்றி. நாளை தினமும் நம்ம யூடியூப் சேனலில் 10 வினாக்கள் பதிவிடப்பட்டு வருகிறோம். வேலை காரணமாக தான் நம்ம கன்சிஸ்டண்ட்டாக இந்த வாரத்தில் நம்ம வீடியோஸ் போடலை. தொடர்ந்து நம்ம வீடியோவை டெய்லி 10 கொஸ்டின் அப்லோட் பண்ணுவோம். அதே மாதிரி சிலபஸ் வச்சு அதை வச்சு ஈஸியாக படிங்க. என்னென்னதுன்னு சொல்லி எப்படி சிலபஸை பிரித்து படிங்க, அது உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நாளை மீண்டும் ஒரு புதிய தகவல் 10 வினாக்களுடன் உங்களை சந்திக்கிறேன். ஏதாவது செய்தியை மைண்டில் வச்சு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ படித்தா கூட வெற்றியானது நமக்கு அருகில் இருக்கும், பிடிச்சிடலாம். ஓகே, நன்றி. வெற்றி பெற வாழ்த்துக்கள். வணக்கம்.